You are an excellent speaker. தேங்க்யூ மேம். அழகா பேசிட்டு இருக்கீங்க. I mean, the way you speak is super awesome. Very nice. And you have depth in to what you are doing. You know what you are doing. You know what you're speaking. You know how to talk to people. You have that content with you. That's excellent. That connect with people. இப்போ மேம் வந்துட்டு நீங்க ம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ரிகார்ட் டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு சிப்ளிங்ஸ் ஒரு நல்ல மெசேஜ் கொடுங்க. எப்படி இருக்கணும், மனசுல எதுவுமே வைக்க கூடாது. ஐ மீன் வச்சிருக்க கூடாது. யூ ஷுட் பி லைக் கனெக்டட் வித் எவ்ரி ஒன். ஹவு சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் ஷுட் பி. சில பேர் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு வேற டைப்பா ஆகும். உங்க செல்ஃபிஷா இருப்பாங்க. they will forget their younger sisters and brothers or elder sisters and brothers. எப்படிப்பட்ட மெசேஜ் நீங்க ஷேர் பண்ண முடியும் மேம்? சூப்பர் கொஸ்டின் மேம். பிகாஸ் எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு. 1.5 இயர்ஸ் என்னோட பெரியவரு. ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன் பத்தி பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. ஆக்சுவலி சிப்லிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வி ஷேர் அவர் சைல்ட்ஹுட். நம்மளுடைய சைல்ட்ஹுட் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அவங்க கிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ண முடியும் நம்ம. இப்போ வந்து நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட அவங்களுடைய எக்கனாமிக்கல் சோசியல் எக்கனாமிக் வேறையா இருந்திருக்கும், நமக்கு வேறையா இருந்திருக்கும். ஸோ சில விஷயங்கள் சில பேருக்கு புரியும். சில பேர் நான் வந்து கார்ல மட்டும் தான் போக முடியும், என்னால பஸ்ல எல்லாம் ஏற முடியாதுன்னு அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். நம்ம வந்து ஏன் ஒரு பஸ்ல எல்லாம் வர முடியாதா உன்னால அப்படின்னு கேட்போம். ஆனா நம்ம வந்து அதுக்கு பழகிருப்போம். நம்ம எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கும். சோ அது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய வே ஆஃப் திங்கிங்கே வேற வேற இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனா சிப்லிங்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், ஒரே மாதிரியான பேரண்ட்ஸ நம்ம ஃபீல் பண்றோம். சோ அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிற வசதிகள், நம்ம போற ஸ்கூல்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரே மாரி இருக்கும். ஈவன் தோ எல்லா சிப்லிங்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. பேரண்ட்ஸ் இவங்களுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றது? பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லுவோம். பட் நாட் லைக் தட். பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் எப்படி சொல்றது? கரெக்ட்டா தான் ஷேர் பண்ணுவாங்க. கரெக்ட்டா தான் இருக்கும். தே ஹேவ் சம் ரீசன்ஸ் டூ பேம்பர் சம் கிட்ஸ். ஒரு கிட்டுக்கு வந்து ஒரு சின்ன பேம்பர்னஸ் குடுக்கறதுக்கு சம் ரீசன்ஸ் இட் வில் பி. சோ அதுல வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி இருக்காது. 99% இருக்காது. ஸோ சிப்லிங்ஸ் வந்து நம்ம எல்லாமே சைல்ட்ஹுட் ஒரே மாதிரி வந்திருப்போம். ஸோ நம்ம ட்ரீம்ஸும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய சொல்லப்போனா நம்மளுடைய பெர்சனாலிட்டிலயுமே ஒரு ஒரு சிமிலாரிட்டீஸ் இருக்கும். ஐ வோன்ட் சே அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்க மாட்டோம். ஈச் அண்ட் எவ்ரிபடி இஸ் யூனிக். நம்ம ஒவ்வொருத்தரும் யூனிக்கா தான் இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு சிமிலாரிட்டீஸ் இருக்கும். நான் என்ன சொல்றேன், நம்ம சிப்லிங்ஸ் மாதிரியான ஒரு கம்ஃபர்டபிள் பிளேஸ் எப்பயுமே கிடையவே கிடையாது. ஸோ அத மிஸ் பண்ணவே கூடாது. நமக்குள்ள சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ எடுத்துட்டு வரவே கூடாது. சி மேரேஜ்க்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் மாறிட்டே இருக்கும். அது பாய் ஆர் கேர்ள் அவங்க ஒவ்வொருத்தருடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வேறையா மாறும். இவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வேறையா மாறும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன் தொடங்கிடுச்சு இல்லையா? அதே மாரி அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ரிலேஷன் அன்டில் அவர் டெத் மாறாது இல்லையா? நம்ம சிப்லிங் சிப்லிங் தான். நம்ம எப்பயுமே அதுதான். நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம அதேதான். ஆனா நம்ம எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் மாறும். நம்மளுடைய ஸ்பௌஸ் வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. எ எ நான் நான் என்ன சொல்றேன், நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஸ்பௌஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அவங்களுக்கு வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லைஃப் இருக்கு. நம்மளுடைய கிட் இருக்கு. எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஆனா சிப்லிங்க விடாதீங்க. ஏன்னா, நீ கம்ஃபர்டபிளா இருக்கணும். நீ நீயா இருக்கணும்னா, அது சிப்லிங் கிட்ட மட்டும் தான். ஸ்பௌஸ் கிட்ட வந்து நீங்க வந்து எப்படி சொல்லலாம்? ஆ அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சாரி. அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நானு. உனக்காக நான் விட்டுக் குடுக்குறேன். சில இடத்துல நம்ம விட்டுக் குடுப்போம். கோவமா இருப்போம். ஆனா கோவத்த காட்ட முடியாது. சில இடத்துல காட்ட முடியாது. சில இடத்துல வந்து நம்ம அடங்கி இருக்கணும். ஆ எல்லா டைம்ல அடங்கி இருக்க மாட்டோம். இதுல நான் மேல், ஃபீமேல் சொல்லவே இல்ல நானு. ஜெண்டர் வரவே இல்ல. அது விமன் ஆகட்டும், மென் ஆகட்டும். அவங்க வந்து சில இடத்துல வந்து பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும். சில இடத்துல பேசணும். சில இடத்துல எப்படி சொல்றது? டாமினேட் பண்ணணும். சில இடத்துல அடங்கி போகணும். எல்லாமே இருக்கும். கிட்டா இருந்தாலும் நம்ம எல்லாம் அப்படிதான். ஆனா ஸ்பௌஸ் கிட்ட தான் கத்த முடியும். "இது பண்ணாத நீ" அப்படின்னு கத்த முடியும். கத்திட்டு அடுத்த நிமிஷமே ஒரு ஹக்கும் குடுக்க முடியும். நாமளா இருக்கக்கூடிய ஒரே இடம் சிப்லிங்ஸ் தான். சோ அத மிஸ் பண்ணாதீங்க. அத பேம்பர் குடுங்க. நம்ம 10 வருஷம் பேசாம இருந்தாலும் சிப்லிங் தான் நாம. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எத்தன பேர் வேணாலும் வரட்டும். எவ்வளவு வேணா லைஃப் மாறட்டும். அவங்க அமெரிக்கா போகட்டும். நம்ம இந்த பக்கம் வேற அண்டார்டிகா போகலாம். எங்க வேணாலும் போலாம். ஆனா நாம நாம தான். நமக்குள்ள ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் சிப்லிங்கான. அத கரெக்ட்டா வச்சுக்கணும். லைவ்லியா வச்சுக்கணும். நம்ம வந்து என்ன சொல்றது? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன ஜெலஸ், சின்ன பசங்களுடைய கம்பேரிட்டிவ். என் பையன் இப்படி இருக்கான், அவன் பையன் இப்படி இருக்கான்.
இல்ல வந்து அவன் இன்னைக்கு இதுல போறான், கார்ல போறான், என்னால போக முடியல. அது மாரி சின்ன சின்ன விஷயம். அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். மெட்டீரியலிஸ்டிக் விஷயம். அதையெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும் இல்லையா? எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம இருக்கணும் தானே! நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் தானே! நம்ம இன்சைட் நமக்குள்ள, நமக்காக ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் இல்ல? அது வேணும்னா சிப்லிங்ஸ் அந்த ரிலேஷன கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். அவங்களோட ஓப்பனா இருங்க. எனக்கு நீ செஞ்சது பிடிக்கலன்னு சொல்லலாம். தைரியமா சொல்லலாம் நாம. என்ன எப்படி சொல்றது? நாம நாமளா இருக்கலாம். தட்ஸ் த பிளேஸ். சிப்லிங்கோட பிளேஸ் அதுதான் நம்ம. பேரண்ட்ஸ் கிட்டயும், சிப்லிங்ஸ் கிட்ட மட்டும் தான் கோவமா கத்த முடியும் நம்ம. கத்திட்டு அடுத்த நிமிஷம் வந்து இட்ஸ் ஓகேம்மா, சாரிம்மா அப்படின்னு சாரி கூட சொல்லாம நம்ம போய் சேர்ந்துக்க முடியும். ஒரு ஹக் குடுக்க முடியும். சோ டோன்ட் மிஸ் தட் ரிலேஷன்ஷிப். டோன்ட் ஸ்பாயில் தட் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. மிஸ்யூஸும் பண்ணாதீங்க. சிப்லிங்க மிஸ்யூஸும் பண்ணாதீங்க. அதுதான். கரெக்ட்டான இதுல அழகா வச்சுக்கோங்க. That's it. An excellent answer to that question. ரொம்ப ரொம்ப நல்ல ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. வெரி நைஸ். அண்ட் யூ given it with so much of emotion. That's really nice. ரொம்ப நன்றி மேம். With us, like, comment, subscribe and share to the International Fab Talks. Above all, love yourself, love your family, and of course, don't forget to protect the environment. Stay safe. நன்றி மேம். Thank you. Ma'am, thank you. Thank you, dear.